7P நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா. 7P நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். 2024ஆம் ஆண்டு ஜாதக கணிப்பு எப்படி இருக்கும் என்று பல்வேறு தொலைக்காட்சிகள் பேசி முடித்துவிட்டன. ஆனால் 2024ஆம் ஆண்டின் இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்ற அக்கறையில் 7P நியூஸ் மீடியா இந்த காணொளி உங்களுக்கு வழங்குகிறது. 2023ஆம் ஆண்டின் நிதி நிலைமை அறிக்கை கொஞ்சம் சவாலாகத்தான் இருந்தது. ஏனென்றால் 2022 கொரோனாவுடைய தாக்கம் 2023 இருந்ததை நம்மால் காண முடிந்தது. அதன் பின்பு உக்ரைன் ரஷ்யா போர் உலக சந்தைகளை பெரிதாக பாதித்தது. அதனுடைய தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலித்தது. அதன் பின்பு படிப்படியாக நிலைமைகள் சரி செய்யப்பட்டன. இந்திய சந்தைகள் இப்போது 4 லட்சம் கோடி வரை முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் அமெரிக்காவில் ஏதேனும் பொருளாதார சரிவுகள் ஏற்பட்டால் அது இந்திய சந்தையில் பிரதிபலிக்கும். அமெரிக்காவுடைய ஃபெடரல் பேங்க் வட்டி விகிதத்தை மாற்றி அமைத்தால் கூட இந்திய சந்தையில் பெரிதாக பிரதிபலிக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் தற்போது கச்சா எண்ணெயை இந்திய ரூபாயில் வாங்க முடியும் என்ற அந்த ஒரு விஷயத்தை மத்திய அரசு செய்ததனால் தற்போது மிகப்பெரிய பாதுகாப்பான சூழலில் இந்திய சந்தை உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு ஒரு சில துறைகள் பெரிதாக 2023ஆம் ஆண்டு பிரதிபலிக்கவில்லை. குறிப்பாக ஜவுளி, பின்னலாடை, சேவை, சாஃப்ட்வேர் போன்ற துறைகள் பெரிதாக பிரதிபலிக்கவில்லை. ஏன் சிறு குறு தொழில்களுக்கு சரிவர கடன்கள் கிடைக்கவில்லை. அதனால் அவர்களுடைய அந்த பொருளாதாரம் மிக சவாலாகவே சென்றது. பின்னலாடை நகரமான திருப்பூரில் 40% வரை ஆர்டர்கள் குறைந்ததாக அங்குள்ள அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இப்படி 2023ஆம் ஆண்டு முடிவடைந்து 2024ஆம் ஆண்டு தொடங்கியுள்ளது. தற்போது இந்திய ரூபாயின் மூலமாக கச்சா எண்ணெயை வாங்கலாம். ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு அரசு உள்ளது. இளைஞர்கள், கடினமான உழைப்பு, மக்கள் தொகை இவை யாவும் இந்திய சந்தையில் மிக பலமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பொருளாதாரம் உலக நாடுகளில் ஒப்பிடுகையில் 16வது இடத்தில் இருந்த நாம் 5வது இடத்தில் வந்துள்ளோம். அதன் பின்பு 2030 எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியா 3வது இடத்தை அடையும் என்று கூறுகிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். ஆகையால் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இந்திய பொருளாதாரம் உலகை வெல்ல காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.